ப்ரோ இப்போ வந்து என்கிட்ட அதிகமாக கேட்குறது, ப்ரோ ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாமா? நான் இப்போ தான் ஜிம்முக்கு போகிறேன். ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் என்ன மாதிரி சப்ளிமெண்ட், என்ன பிராண்டில் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து 2 வருஷமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் எந்த சப்ளிமெண்ட்டுமே எடுக்கல. என்னோட ப்ரோட்டீன் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நான் ஃபுட்ல இருந்து தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுப்பீங்க? ஏன்னா இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்லாம் வந்து வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து அவங்க கிளைம் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அதில் இல்லை. ரெண்டாவது நிறைய டாக்ஸிக் கண்டென்ட்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் சீரியஸாக எடுத்து பண்ணுறதுனால நீங்கள் எந்த மாதிரி ப்ரோட்டீன் செலக்ட் பண்ணுவீங்க, எப்படி எடுப்பீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் எடுக்கிறது என்னன்னா, எனக்கு என்னோட கோச் இது பண்ணுறாரோ அதை தான் எடுப்பேன். நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாரு, இதில் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி தான் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து என் கோச் வந்து ஒரு பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இது ஓகே. ஏன்னா அவர் பிலீவ் பண்ணுவார், அதை பல வருஷமாக அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக எல்லாருக்குமே வந்து பாடி ரெக்யர்மெண்ட் வெயிட் 1 கேஜுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் தேவை 1 கிராம். அதை எடுத்து ஆகணும். பாடி மூவ்மெண்ட்டுக்கே ஒரு நல்ல மசில் இருக்கணும்னா அது நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஃபுட்டில் கன்சியூம் பண்ண பாருங்கள். ஃபுட்டில் உங்களால் எவ்வளோ ரெக்கமெண்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். இல்லை அதையும் தாண்டி எனக்கு ஸ்கூல் போகிற டைம் இருக்குது, எனக்கு குக் பண்ண முடியாது, எனக்கு காலேஜ் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், என்னால் பண்ண முடியாதவங்களும் கண்டிப்பாக எடுக்கணும். அவங்க எடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக 1 கிலோவுக்கு 1 கிராம் கண்டிப்பாக எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த ப்ராடக்ட் எடுக்கலாம், எது எடுக்கலான்னு கேட்டால் நீங்கள் உங்களோட கோச்சிட்ட கேளுங்க. அவங்க பக்காவும் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர் கோச். ஏன்னா அவங்க ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க ஒரு 10 பேருக்கு அதை கொடுக்குறாங்க, அவங்க ரிசல்ட்ஸ் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னோட பதில். இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக கோச் கிட்ட போயிட்டு எடுக்கல, நான் வந்து சும்மா எனக்கு ஒர்க் அவுட்லாம் தெரியும் ப்ரோ, நானாவே விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக விளாட்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்சால் இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் பார்த்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு பிராண்டை பார்க்குறீங்கன்னா சும்மா பேசிக் டெஸ்ட் நீங்களே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா கிட் இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா அந்த வே ப்ரோட்டீனை எடுங்க. நீங்கள் டெஸ்ட்டே பண்ணாமல் சும்மா வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.